ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாம் காலெட் செரா அவர்களின் இயக்கத்தில் ஜேசன் கென்ட் மற்றும் டேரன் கர்டன், சோஃபியா கார்சன் அவர்களின் நடிப்பில் வெளியான அமெரிக்கன் ஆக்ஷன் த்ரில்லர் படமான கேரி ஆன் அப்படின்ற படத்தை பற்றி தான் இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு இந்த படம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன மற்றும் இந்த படத்தோட பாசிட்டிவ் மற்றும் சொதப்பல்கள்லாம் என்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பேசுவோம். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தின் ஹீரோவான டேரன் அவர்கள் ஒரு நேர்மையான, ஒரு அப்பாவியான, ரொம்ப பாவப்பட்ட ஒரு மூஞ்சிங்க. இந்த மூஞ்சி எங்க வேலை செய்யுதுன்னா, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ல ஒரு டிஎஸ்ஏ ஆஃபீஸரா, அதாவது செக்யூரிட்டி ஆஃபீஸரா வேலை பார்க்குறாரு. வர பேக்கேஜ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி உள்ள வாழைப்பழம் ஆகுதா, தக்காளி தூக்கு ஊறுகாகுதா அப்படின்ற மாதிரி பார்த்து ஸ்கேன் பண்ணி அனுப்புவாங்கல்ல, இந்த வேலை தான் செஞ்சுனுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் இவர் வீட்டுல இருந்து யூனிஃபார்ம் போட்டு குளிச்சுட்டு பல்ல விலகிட்டு காரை பூச்சி வேலைக்கு வந்து யூனிஃபார்ம் மட்டும் வந்து உட்கார்றத தான் முதல் அரை மணி நேரம் காமிக்கிறானுங்க படத்துல. இதை பார்க்கும் போதே, ஏண்டா இருக்கிறதே 1.5 மணி நேரம் படம் போட்டுருக்கீங்க, இதுல அரை மணி நேரம் இந்த டீடைலிங் எல்லாம் தேவையா, எங்களுக்கு தெரியாதா, கதைக்குள்ள வரமாட்டீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம உட்காந்து வரைக்க பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம மைண்ட் வாய்ஸ் டைரக்டருக்கு கேட்டுருச்சான்னு தெரியல, இல்ல நம்ம டிவிக்கு கேட்டுருச்சான்னு தெரியல, டக்குன்னு கதைக்குள்ள வந்தாருங்க. என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் எப்படி வருதுன்னா, ஒரு ஹெட்ஃபோன் வந்து கிடக்குது. இந்தாங்க சார், இந்த ஹெட்ஃபோன் உங்ககிட்ட கொடுக்க சொல்லி ஒருத்தன் கொடுத்துட்டு போனான் அப்படின்னோடனே அந்த ஹெட்ஃபோனை வாங்கி மாட்டினோன்னா அதில் ஒரு கால், தம்பி நீ நல்லா இருக்கியா, சௌக்கியமா, செக்யூரிட்டி இடத்துல தானே உட்காந்துக்கிற, நீ என்ன பண்ற, செவப்பு கலர் தொப்பி போட்டுக்கின்னு ஒரு சூட் கேஸ் எடுத்துன்னு ஒருத்தன் வருவான், அவனோட சூட் கேஸ்க்குள்ள என்ன இருக்குன்னா நீ ஆராயக்கூடாது, அதை ஸ்கேன் பண்ணி அப்படியே அவனை துரத்தி விட்டுற, அவனை அடுத்த ஃபிளைட் ஏறி கிளம்ப போறான். ஸோ ஏதாவது ஒன்று பண்ணினா உன் மனைவி இந்த ஏர்போர்ட்ல தானே ஒர்க் பண்ணுகிறா, அவளை போட்டு தள்ளுருவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுவான். அதை சொன்ன உடனே இவரோட மூஞ்செல்லாம் மாதிரி பேண்ட்லேயே ஒண்ணுக்கு போயிடுவாரு. அந்த அளவுக்கு பயந்து போயிடுவாரு. யோ நீ எல்லாம் ஒரு ஹீரோவா, டக்குன்னு அதை கேட்டவொன்னே ஹெட்ஃபோனை பிடிக்க போட்டு அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் எப்படி அடிப்பாரு 10 பேர், அந்த மாதிரி யாரா நான் நீ ஃபோனில் அப்படின்ற மாதிரி நம்ம லோக்கல் கைங்க கிட்ட குத்து வந்தோன்னா அங்கேயே அவனை ஃபோன்லேயே மிரட்டி அவன் ஓடி போயிருவான். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு இவன்கிட்ட கேள்வி கேட்டுக்கிறாரு, என்ன ஏன் செலக்ட் பண்ண, ஏர்போர்ட்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவனை பண்ண வேண்டியதாரனா, இன்னைக்கு இந்த வேலையில நீ உட்காரவே கூடாது, இன்னைக்கு உங்க வேலையில வேற ஒருத்த உட்காரணும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனை வந்து நீங்க துரத்தி விட்டு நீ வந்து இங்க உட்காந்துக்கிறியா, அதனால அவன் தப்பிச்சான், நீ மாட்டிக்கினவா, ஒழுங்கா சூட் கேஸ் வரும் ஸ்கேன் பண்ணி அனுப்பு, இல்லைன்னா நீ காலி அப்படின்ற மாதிரி மட்டுவாரு. உடனே ஹீரோவும் பருதாமா, சார் நான் பண்ணி அனுப்புறேன், ஆனா யார் உயிருக்கும் ஆபத்து வராதுல, அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொல்றேங்க அப்படின்னு கேட்டதுக்கு வில்லன்னா சொல்லுவான், அதெல்லாம் சொல்ல முடியாது, உயிருக்கெல்லாம் ஆபத்து கிடையாது, ஒழுங்கா அனுப்புட அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஹீரோவும் ஒத்துப்பாரு, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டை போட்டு கொடுத்துருவானே. அதனால கம்முன்னு உட்காந்து அந்த சூட் கேஸும் ஒருத்தன் தூக்கின்னு வருவான். உள்ள ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, உள்ள இருக்கிறது ஒரு டெட்லியான ஒரு நியூக்ளியர் வெப்பனு. இது வெடிச்சதுன்னா லாஸ் ஏஞ்சல்ஸே காலி. யோ இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்துல நான் மாட்டி விட்ட பத்தியா அப்படின்ற மாதிரி வில்லங்கிட்ட கேட்க போனா அவனா சொல்லுவான், அப்படிதான் நான் மாட்டி விடுவேன், ஒழுங்கா பண்ணு, இல்லைன்னா கேர்ள் ஃப்ரெண்டு காலி அப்படின்னோடனே இவர் வந்து விட்டுருவாரு. விட்டதுக்கு அப்புறமா அந்த சூட் கேஸை எடுத்துக்கிட்டு இவன் ஏர்போர்ட் உள்ள தப்பிக்கிறதுக்குள்ள இவருக்கு மனசாச்சு ஒரு உறுத்தம், ஐயோ நம்ம ஒரு பொண்டாட்டிக்காக ஆசைப்பட்டு மொத்த சிட்டியும் காலி பண்ண போறமேன்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவர்கள் ஒரு ஆக்ஷன் அவதாரத்தில் இறங்குவாரு. இறங்கினதுக்கு அப்புறம் அந்த நியூக்ளியர் வெப்பனை அவர் காப்பாத்தினாரா இல்லையா, வில்லனை போட்டு தள்ளினாரா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட மீதி கதை. கதையெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் இந்த கதையில நம்ம தாத்தாவோட வேஸ்டியில் இருக்கிற மாதிரி ஒரு மெகா சைஸ் ஓட்டம் ஒன்று இருக்குது. அது என்ன ஓட்டம்னா, ஏற்கனவே நான் சொன்ன பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் அரை மணி நேரம் இந்த கேரக்டர் டீடைலிங்கே இவனுக்கு அரை மணி நேரத்தை ஓட்டியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஏர்போர்ட், அதுவும் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஏர்போர்ட், ஷாருக் கானே நிறுத்தி வச்சு விசாரணை பண்ண ஏர்போர்ட்ன்றானுங்க. செக்யூரிட்டி வந்து எந்த அளவுக்கு டைட்டாக இருக்கும், இவ்வளோ பெரிய செக்யூரிட்டியை ஓப்பன் பண்ணி 2 பேர், ஒருத்தன் பார்க்கறதுக்கு தமாசா இருப்பான், அவன் ஒரே ஒரு டெலிவரி வேனில் உட்காந்துக்கிட்டு மொத்த வேலையும் பார்த்துட்டு இருப்பான், ஏர்போர்ட்டில் நடக்கிற செக்யூரிட்டி சிஸ்டத்தையே ஃபுல்லாக விசாரிச்சுன்னு இருப்பான். இவர் பார்த்தீங்கன்னா அசால்ட்டா ஏர்போர்ட்ல ஹெட்ஃபோனை வச்சுன்னு குறுக்க நடுப்பாரு. எந்த சிசிடிவி கேமராலையும் பார்த்து எவனுக்கும் அவன் மேலே சந்தேகமே வராது. இதை பார்க்கும்போது, ஏன்டா நீங்களும் தெலுங்கு படம் ரேஞ்சுக்கு இறங்கி வந்துட்டீங்களா, கொஞ்சம் கூட வர லாஜிக் இல்லை, நீங்கள் கொஞ்சம் லாஜிக்காக தான் எடுப்பீங்க. 2 பேர் சேர்ந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய நியூக்ளியர் வெப்பனை அசால்ட்டா அந்த செக்யூரிட்டி செக்கில் உட்காந்துக்கிறவனை ஒருத்தனை வந்து மிரட்டி நீங்கள் எடுத்துன்னு போறேன்றீங்களே, இது சாத்தியமா அப்படின்னு சத்தியமா எனக்கு தெரியாது. அடிக்கடி லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு போயிட்டு வந்தவங்க இது சாத்தியம் தானா கமெண்ட்ல போடுங்க. இது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய சூட் கேஸ், நியூக்ளியர் வெப்பன் இருக்கிற சூட் கேஸை ஒரு தள்ளுன்னு வராரு, அந்த செக்யூரிட்டி செக் வரைக்கும் தான் வரணுமா, ஓப்பனிங்ல நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் டிடெக்டர், அந்த டிடெக்டர்லாம் வாசல்லே வச்சுக்கிறானுங்க. அதை கிராஸ் பண்ணி வரும்போது எதுவும் சத்தம் கேட்கலையா, எப்படி இது இந்த லாஜிக் எல்லாம் எதில் சேர்த்துக்கிறது அப்படின்ற மாதிரி தெரியல. ஸோ இந்த மாதிரி லாஜிக் மீறல்கள் இந்த படத்தில் இருந்தாலுமே இந்த படத்துலேயும் ஒரு சில பாசிட்டிவ்ஸ் இருக்கு. என்னன்னா, ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையும் இந்த படம் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி ஒரு இன்னசென்ட்டான போலீஸ் ஆஃபீஸரு, அவனுக்கு கோவம் வந்து ஆக்ஷன்ல இறங்கினா எப்படி தத்ரூபமா இருக்குமோ அதை இந்த ஹீரோ வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அதனால என்னதான் இந்த படத்துல ஒரு சில குறைகள், இந்த மாதிரி லாஜிக் மீறல்கள் இருந்தாலும் இதுவும் ஒரு ஒர்த் வாட்சபிள் மூவி தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட ஜாலியா பார்க்கலாம். ஒரு நல்ல ஆக்ஷன் படம் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கேரியான நீங்க தாராளமா பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 3.5. என்ன அதிகமா கொடுத்துட்டேன்னா பார்க்கறதுக்கு ஜாலியா தானே இருந்தது, லாஜிக்கெல்லாம் கண்டுக்கூடாது, விடுங்க.